எங்க மேல அவதூறு அள்ளி வீசி எங்களை அடக்கலாம் நினைச்சிட்டீங்களா? நீங்க அடங்குனா அடங்குற ஆளா நாங்க? அப்படிதான் இருக்குமா? நாங்க சண்டை செய்யறதுக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜல்லிக்கட்டு ஜூலி சூப்பரா மேடையில பேசிட்டு இருந்தாங்க. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகுற கூட்டம் இது. என்ன மேடை அப்படின்னு உத்து போய் பார்த்தா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற திமுக மேடை. ஜூலி எப்படா திமுகல சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம ஜூலி மாதிரியான இந்த புரட்சி போராளிகளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ராயப்பேட்டால இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போய் ஒரு 30 வயசு மதிப்புத்தக்க பெண்ணு கிட்ட காவலாளி ஒருத்தர் வந்து அத்துமீறி நடந்திருக்காரு. இத பத்திலாம் ஜூலி அவர்கள் காணொளி வெளியிடுவாங்களா அப்படின்ற கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன நடந்திருக்கு இந்த விவகாரத்துல அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஜூலி ஆரம்பிச்ச அந்த கேள்வியோடைய நானும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொம்பளைங்கன்னா என்னடா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போயிருச்சா? அடக்குனா அடங்குற ஆளா நாங்க அப்படின்ற கேள்வியை கேக்குறோம். ஏமா திடீர்னு நீ வந்துட்ட களத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லாரும் கேக்குறாங்களாம். ஜூலிய ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் நீ எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம்னா, எலெக்ஷன் அப்பதானுங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனாலதான் ஜூலி இப்ப குபீர்னு குதிச்சிருக்காங்க திராவிட இயக்கத்துல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லணும். சமீப காலமா இந்த ஜூலி போன்றவங்க மேல வரக்கூடிய கம்ப்ளைண்ட், குறிப்பா இவங்களுக்கு கிட்னி திருட்டு இருக்கக்கூடிய கும்பலோட வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகல ஒரு செய்தியானது உலாவுது ஐடி விங் சைட்ல. ஜூலியக்கா ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொன்னீங்க, அது கிட்னி வியாபார ஆபீஸாக்கா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் இந்த அம்மாவை போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜல்லிக்கட்டு போராளி வந்து உள்ள புகுந்து கருத்து சொல்றேன், விஜயனா ஹாய் ஜூலி அப்படின்னு இறங்கிட்டாங்க. ஹாய்னா ஜூலி, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையில ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஜூலி அட்டாக் பண்ணும் அப்படிங்கறதுலாம் எண்ணம் கிடையாது. அதே ஜூலி கிட்ட நம்ம கேக்குறோம், என்னன்னா இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, அதுலயும் குறிப்பா திமுக காரணங்க பண்ணக்கூடிய அக்கிரமங்கள். கிருஷ்ணகிரி பக்கத்துல 2.5 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற செய்திலாம் இந்த ஜூலிக்கு தெரியுமா? நீ தான் நர்ஸ்ன்னு சொல்லிக்கிறியம்மா அப்படின்னு இங்க பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. நம்மளும் அதை கேட்கிறோம். என்னன்னா, கொஞ்சம் அப்படி செலிபிரிட்டி ஆயிட்டவனே நமக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டா நம்ம இது மாதிரி எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல உண்மையிலேயே நீங்க எல்லாம் பெண்ணியம் பேசக்கூடிய ஆளா இருக்கீங்க, சமூகத்தின் மேல அக்கறை இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தையும் சேர்த்து கேளுங்க. காவலாளி அப்படிங்கிறவங்க யாரு? காவல்துறை அப்படிங்கிறது எதுக்கு? நம்மளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க கையில லத்தி கொடுத்து நமக்கான பாதுகாப்பு, நம்மளை அடிக்கிறதுக்கும் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கொடுக்குறோம், உண்மையை நிலைநாட்ட நமக்கு பாதுகாப்பு கொடுக்க அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்திலயா இருக்கு? என்ன விஷயம் அப்படின்னா, ராயப்பேட்டை பக்கத்துல வந்து ஐஸ் ஹவுஸ் பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா, சூர்யா அப்படிங்கிற ஒரு காவலாளி, இவர் வந்து அந்த பகுதியில வந்து ரோந்து பண்ணி பாக்குறாரு. குடி போதையில ஒரு வீட்டுக்குள்ள, ராயப்பேட்டாலேயே ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண் தனியா இருக்காங்க போல, 30ல இருந்து 35 வயசு அப்படின்னு சொல்லப்படுது அந்த பெண்ணுக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய் இவர் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்கான் இந்த ஆளு. அந்த அம்மா வந்து தைரியமான பெண்மணி இல்லையா, பாராட்டணும். நம்ம இந்த மாதிரி தைரியமான பெண்கள்லாம் வேணும். அந்த ஆளை வச்சு செஞ்சுட்டு செம்மையா அடிச்சுட்டு அவளை வந்து வீடியோவும் எடுத்துட்டு உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வந்து சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவலாளிகளுக்கும் இன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. வந்தா இந்த ஆளு ஃபுல் போதையில காவலுக்கு வந்தவனே வந்து இந்த மாதிரியான செய்கைலாம் செஞ்சுட்டு இருக்கானே, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு கேட்கணும். அவரை வந்து கைது செய்து தீவிர விசாரணை செஞ்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பெரிய தண்டனை தான் அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்தா எப்படிங்க நிம்மதியா இருக்குது? இந்த பக்கம் தென் மாவட்டத்துல தினம் கொலை அப்படிங்கிற விஷயம் பாக்குறோம். இங்க காவல்துறை அதிகாரிகளே இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிறது, ஜூலிலாம் இதுக்கு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்கணும். ஜூலி மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொரு மெட்டீரியலும் இருக்கு. இது பைத்தியமா என்ன அப்படின்னு இங்க நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம அது மாதிரிலாம் பேசல. அவங்க ஒரு டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து கேள்வி எழுப்புறோம். யாரு அப்படின்னா திவ்யா சத்யராஜ். இந்த திவ்யா சத்யராஜ் அவங்களோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உங்க லீடர்ஷிப்பை நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய திறமையை கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா சிரிப்பு வருமா வராதா? என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி வம்பளுக்கு, விஜய் ஃபேன்ஸ் பண்றது அக்கறமோ அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவங்க விஜயவே சமாளிக்க முடியாம இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா லீடர்ஷிப்பை பத்தி கேள்வி, விஜய் சார் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஏமா ஸ்டாலின் ஐயா கிட்ட கேள்வியை கேளுமா, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க?
காவல்துறையினர் இந்த லட்சத்துல இருக்காங்க, தெருக்கல்ல இவ்வளவு கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, ரோட்ல நடமாட முடியல அப்படின்னு மக்கள் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. லீடர்ஷிப்புக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்றோம். என்னன்னா இந்த காவலர்கள் மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இதுவரைக்கும் நிரந்தர டிஜிபியே இல்லாத ஒரு அரசாங்கமா தமிழக அரசு செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு என்ன நச்சனத்துல இருக்கும், காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். இந்த ஒரு விவகாரம் அப்படின்னு நினைக்காதீங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை பக்கத்துல இது கேட்கவே பகீர் இருந்துச்சு. வெளியூர்ல இருந்து, அதாவது ஆந்திர மாநிலத்துல இருந்து இங்க திருவண்ணாமலைக்கு சாமி கும்பிட வந்த அம்மா பொண்ணு, அந்த 2 பேரை வச்சு அந்த பொண்ணை 2 காவல் அதிகாரிகள் தான் வந்து கூட்டி போய் புதர்ல வச்சு அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காவலாளிகளை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச விடியல் ஆட்சியா அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம். இதைத்தான் வந்து முதல்வர் சொல்றாரோ, மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம். எங்க மகிழ்ச்சியா இருக்காங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க? இது மட்டும் அப்படின்னு கடந்து போகாதீங்க. ஒரு டசனுக்கு மேல கடந்த ஒரு வருடத்துல மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காவலர்கள் மேலேயே வந்து போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா வேலையே பயிர மேயிற கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு காவல்துறையினரோட லட்சணம். இப்ப நீங்கெல்லாம் கேட்கலாம், ஜூலி இதுக்கு ஒரு வீடியோ போடுமா, சிஎம் சார் நான் ஜூலி அப்படின்னு போடுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு டிஎம்கே உடைய ப்ராடக்ட் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபுளுசர் எல்லாம் விலைக்கு வாங்கி அவங்களோட ஆட்சியோடைய அருமை பெருமைகளை பேசுறாங்க. இன்ஃபுளுசரா இருக்க இவங்களும் இதையும் கொஞ்சம் கோட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். விஜய், சங்கீதா, திரிஷா பத்தி மட்டும் பேசி கிளுகிளுப்பு காணாம இந்த மாதிரி சமாச்சார மக்கள் பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசுமா புரட்சி புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.